இப்போ நம்ம 10வது தமிழ்ல ஃபர்ஸ்ட் திருக்குறள பார்க்கலாம். 3வது இயல்ல இருக்கிறத. இப்போ திருக்குறள்லேருந்து கொஸ்டின் எப்படியெல்லாம் கேட்கலாம்? இப்போ ஒரு திருக்குறள குடுத்துட்டு, அது எந்த அதிகாரத்துலேருந்து வந்திருக்குன்ட்டு அதிகாரம் கேட்கலாம். அப்படி இல்லையா, திருக்குறள குடுத்து அதுக்கான பொருள கேட்கலாம். 2 அப்படி இல்லன்னா, 3வதா எப்படி கேட்கலான்னா, பொருள குடுத்துட்டு அதுக்கான திருக்குறள கேட்கலாம். 3ஆ வேற எப்படி கேட்கலாம்? இந்த பொருள்ல இருந்தே கொஸ்டின கேட்கலாம். இப்போ ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும். இதுதான் அதுக்கான பொருள். இது எப்படி கேட்கலாம்? உயிரினும் மேலானதாக எதை காக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டா எது ஆன்சர்? ஒழுக்கத்தை தான் காக்கணும்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். இப்படி பொருள்ல இருந்தும் கேட்கலாம். அப்படி இல்லையா, இந்த இப்போ 3 முறை 4 முறை சொல்லியிருக்கான். என்னென்ன சொல்லியிருக்கான்? திருக்குறளை கொடுத்து அதோட அதிகாரம் கேட்கலாம். அப்படி இல்லையா, பொருளை கொடுத்துட்டு அதுக்கான திருக்குறள் என்னன்னு செலக்ட் பண்ண சொல்லலாம். இல்ல திருக்குறள குடுத்துட்டு, அதுக்கான பொருள செலக்ட் பண்ண சொல்லலாம். 3 விதமா முடிஞ்சிருச்சா? 4வதா, அந்த பொருள்ல இருந்தே நம்மள கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லன்னா, 5வதா, திருக்குறள மாத்தி மாத்தி குடுத்துட்டு, அது கரெக்ட்டான ஆர்டர செலக்ட் பண்ண சொல்லலாம். இப்படி ஒரு 5 விதமா இதுலருந்து கொஸ்டின் கேட்கலாம். இப்ப நம்ம ஒரு திருக்குறளா பார்க்கலாம். ஒழுக்கம் உடைமை இந்த அதிகாரத்திலிருந்து ஃபர்ஸ்ட் திருக்குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பாருங்க, இந்த திருக்குறள்ல இருந்தே பொருள் எடுத்துன்னு வரலாம். ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான். விழுப்பம்னா நமக்கு ஒரு துன்பத்தை தரலாம். ஒழுக்கம் துன்பத்தை கூட தரலாம். அந்த ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னா உயிரை விட மேல நம்ம காக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம்னா ஒழுக்கம் துன்பத்தை தரலாம். இருந்தாலும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னா உயிரை விட மேல நம்ம காக்கணும். அதான் ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும். சாரி, இதுல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். விழுப்பம்னா சிறப்பு. இப்போ ஒழுக்கம் சிறப்பு தருது. அதனால ஒழுக்கம் உயிரினும் மேலானதாக காக்க வேண்டும். நெக்ஸ்ட் 2வது திருக்குறள் பார்க்கலாம். இது ஒழுக்கம் உடைமை என்ற அதிகாரத்திலிருந்து. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மைனா, எய்துவர்னா அடைவாங்க மேன்மைய. அதாவது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கத்தை இருக்கிறவங்க எய்துவர் அடைவாங்க மேன்மை. ஒழுக்கமா இருக்கிறவங்க மேன்மையை அடைவாங்க. இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாம இருக்கிறது. அந்த ஒழுக்கம் இல்லாம இருக்கிறவங்க எய்துவர் அடைவாங்க. எய்தா பழின்னா அடையக்கூடாத பழியை அடைவாங்களாம். ஒழுக்கம் இருக்கிறவங்க மேன்மையை அடைவாங்களாம். ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பெரும் பழிகளை அடைவாங்களாம். அதாங்க கொடுத்துருங்க. ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவர். ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர். நெக்ஸ்ட் 3வது திருக்குறள். இப்போ இதுல இருந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? யார் அடையக்கூடாத பழிகளை அடைவாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அதாவது ஒழுக்கத்தை தவறுபவங்க தான் அந்த அடையக்கூடாத பழிகளை அடைவாங்க. நெக்ஸ்ட் உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இது பிரிச்சு பாருங்களா. உலகத்தோடொட்டன்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். ஒழுகல்னா வாழுதல். உலகத்தோடு ஒத்து வாழணும். அப்படி வாழாதவங்க பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். நீ எவ்வளோ நூலை அப்படி வாழாதவங்க எவ்வளோ பெரிய நூல்களை படிச்சிருந்தாலுமே அவங்க அறிவில்லாதவங்க தானா. பாருங்க, உலகத்தோடொட்ட ஒழுகல், உலகத்தோட ஒத்து வாழணும். அப்படி வாழாதவங்க பல கற்றும் எவ்வளவு நூல்களை கற்றிருந்தாலும் கல்லார்னா படிக்காதவங்க மாதிரி தான் அறிவில்லாதவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதாங்க சொல்லிக்காங்க. உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் பல நூல்களை கற்றவராயினும் அறிவு இல்லாதவரே அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா. இப்போ இந்த ஒழுக்கம் உடைமை அதிகாரத்துல 3 திருக்குறள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மெய் உணர்தல். இப்போ இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம்? பல நூல்களை கற்றவராயினும் அறிவு இல்லாதவராக கருதப்படுபவர் என வள்ளுவர் கூறுவது யாரை சொல்றாருன்னா, அப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, உலகத்தோடு ஒத்து வாழாதவங்க தான் அந்த பல நூல்களை கற்றிருந்தாலுமே அறிவில்லாதவங்கலாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மெய் உணர்தல். மெய் உணர்தல்னா எப்பொருள் எத்தன்மை தாயினும். எப்பொருள் எந்த பொருளா இருந்தாலும் எத்தன்மை தாயினும் அது எந்த தன்மையா இருந்தாலும் அப்பொருள்னா அந்த பொருள்ல மெய்ப்பொருள் உண்மையான பொருளை காண்பது அறிவு. இப்போ எந்த பொருள் எந்த இயல்பினா இருந்தாலும், எந்த பொருள் எந்த தன்மையா இருந்தாலும் அந்த பொருளோட உண்மை தன்மையை கண்டுபிடிக்கிறது தான் அறிவு அப்படின்னு சொல்றாங்க. எந்த பொருள் எந்த இயல்பினதாய் தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். அதுதான் திருக்குறள்ல எப்பொருள் எந்த பொருள் எத்தன்மை ஆயினும்
எந்த தன்மையாக இருந்தாலும் அப்பொருள் அந்த பொருளோட மெய்னா உண்மை, மெய்ப்பொருள்னா உண்மை பொருளை காண்பது அறிவுன்னா காண்பது நாம் பார்க்கறது தான் அறிவு உள்ளதா அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த திருக்குறளில் கேட்கலாம், இது எப்படி இந்த திருக்குறள் அந்த கொஸ்டின் கேட்கலாம்னா, காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாம கெடும் நோய். இந்த இடத்துல டேஷ் கொடுத்துட்டு இவை மூன்றன் நாம கெடும் நோய் அப்படின்னா அந்த டேஷ்ல இருக்கிறது என்னன்னு கேட்கலாம். என்னன்னா ஆசை சினம் அறியாமை இந்த மூணையும் ஆப்ஷன்ல வைக்கலாம். அப்படி இல்லைன்னா காமம் வெகுளி மயக்கம் இந்த மூணுத்தையும் ஆப்ஷன்ல வைக்கலாம். இல்லை எதை கேட்டாலும் நம்ம கரெக்டாக போடணும். இது எப்படி கேட்கலாம், எவை மூன்றன் நாம கெடும் நோய் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா காமம் வெகுளி மயக்கம். காமம்னா ஆசை, வெகுளினா கோபம் சினம், மயக்கம்னா அறியாமை. இது மூணும் அழிஞ்சா அதனால வர துன்பமும் அழியுமா. அதான் இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறள்ல இந்த சென்டென்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுன்னு இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். அதே போல இதையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். இதை வேற மாதிரி என்ன கொஸ்டின் கேட்கலாம், எவை மூன்று அழிந்தால் அதனால் வரும் துன்பம் அழியும் இப்படியும் கேட்கலாம். அது என்ன, ஆசை சினம் அறியாமை. அப்படி இல்லையா காமம் வெகுளி மயக்கம். நெக்ஸ்ட் பெரியாரை துணைக்கோடல். அதுக்கான திருக்குறள் பார்க்கலாம். அரியவற்றுள் அரிதுன்னா கஷ்டமானது, அரியவற்றுள் எல்லாம் அரிதே. அது அரியவற்றுனா கஷ்டத்திலே ரொம்ப கஷ்டம் எதுன்னா பெரியாரை பேணி தமராக்குழல். பெரியார்னா ஒரு நல்ல அறிவு உள்ளவங்க, சான்றோர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்க பெரியாரை பேணி தமரா குழல்னா நம்ம பக்கம் நம்ம வச்சுக்கணும். அதாங்க சொல்லுங்க. கிடைத்திருக்க அரிய பேர்களுள் எல்லாம் பெரும் பேரு, கிடைக்கிறதுல எல்லாம் பெரும் பேரு என்னன்னா பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் தான் கிடைக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பார்னா இப்போ ஒரு தப்பு நம்ம ஒண்ணு பண்றோம்னா நம்ம நண்பன் நம்மள இது பண்ணாத நம்மள சொல்லி திருத்துவாங்களா, அதுதான் இடிப்பாறை. சொல்லி திருத்துறவங்கள இல்லாத ஏமரா மன்னன். ஏமரா மன்னன்னா ஏமம்னா பாதுகாப்பு, ஏமரான்னா பாதுகாப்பற்ற மன்னன். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன்னா இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது அதை திருத்தி நம்மளை இதை பண்ணாதன்னு சொல்ற அளவுக்கு யாரும் இல்லாத பாதுகாப்பற்ற மன்னன். கெடுப்பார் இலான்னு கெடும்னா நம்மளை கெடுக்கிறவங்க யாருமே இல்லைனாலும் நாமளே கெட்டுருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும்னா நம்ம தப்பு பண்ணும்போது அதை திருத்துற பெரியவங்க நம்ம கிட்ட பாதுகாப்பா நமக்கு இல்லாத ஒரு மன்னன் யாருமே அவனை கெட வைக்கலனாலும் அவனே கெட்டுருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் இன்றியும் தானே கெடுவான். நெக்ஸ்ட் பல்லார் பகை கொளலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். இதுல பல்லார்னா பல பேர், பகை கொலைனா பலரோட பகையை நம்ம வாங்கிக்கிறோம். பல பேர்கிட்ட நம்ம சண்டை போட்டு பகையை வாங்கிக்கிறோம்னு வச்சுக்க. அதை விட 10 எடுத்த அதை விட 10 மடங்கு தீமையை தருவது. இப்போ பகைவர் நிறைய பேர் இருக்கிறாங்க, பலரோட பகையை நம்ம சமாளிக்கிறத விட 10 மடங்கு தீமையை தரது எதுன்னு கேட்டா நல்லார் தொடர்கை விடலாம். நல்லவர் ஒருவரோட நட்பை நம்ம கை விடுறது பல பேரை நம்ம பகைச்சிக்கிறத காட்டிலும் பல மடங்கு தீமையை தருமா. அதாங்க பாருங்க, தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமை தருவது என்னன்னா நற்பண்பு உடையோரோட நட்பை கைவிடுவது. இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலாம், தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவதாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படி கேட்டாங்கன்னா நற்பண்பு உடையோரோட நட்பை கைவிடுவது தான் பல மடங்கு நமக்கு தீமையை தருமா. நெக்ஸ்ட் கொடுங்கோன்மை. இப்போ ஒரு அரசன் நாட்டை ஆள்றான்னா அவன் எப்படியெல்லாம் ஆளலாம், அதுக்கு அவன் எப்படி இந்த கொடுமை பண்றான் அதை பத்தி எல்லாம் திருக்குறள் இருக்கு. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. வேலோடு நின்றான் அப்படின்னா ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற ஒரு அரசன் அவனை மன்னன்ற பேருக்காக ஜனங்க மேல அவன் இஷ்டத்துக்கு வரியை விதிச்சானா அது எந்த மாதிரி தன்மையா இருக்கும்னா இந்த வழிப்பறி பண்ணுவாங்களா அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற மன்னா அவனோட அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள்கிட்ட அதிகமா வரியை விதிச்சு புடுக்கினானா அது ஒரு வழிப்பறி பண்றதுக்கு நிகரானது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும். வேல்னா வேலை வச்சிருக்க ஒரு அரசன் அவன் இஷ்டத்துக்கு வரியை விதிக்கிறது. கோலோடு நின்றான் இரவு. கோலோட நைட்ல இரவுல யார் நிற்பான்,
வழிப்பறி பண்ணதான் நிற்பான். அந்த மாதிரி வழிப்பறி பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும். இதில் என்ன அணி வந்திருக்கோம்? ஓமை அணி. இங்கே பாருங்க, இந்த போலும் போலும் போன்ற இந்த மாதிரி ஒரு சொல்லு, இது வந்து ஓம உருபுன்னு சொல்லுவாங்க. இது வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது ஓமை அணி. இதில் வந்துருக்கு பாருங்க, வேலோடு நின்றான் இடுவென்றது போலும். இந்த போலும்ன்ற வார்த்தை வந்திருக்கா. கோலோடு நின்றான் இரவு. இதில் தானே நம்ம திருக்குறளோட பொருளே தெரியுது. ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி வரியை விதிக்கிறது மக்கள்கிட்ட வழிப்பறி பண்றதுக்கு நிகரானது, அதுக்கு ஈக்குவல் இது, அது மாதிரி தான் இது, அந்த மாதிரி போலும் அப்படின்னு வந்திருக்கா. அது வெளிப்படையா வந்தா அது ஓமை அணின்னு பார்த்தோமா. இதுவே இந்த இடத்துல ஓம உருவு மறைஞ்சு வந்தா அது எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த திருக்குறள் எல்லாம் அது வரப்ப நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நாள்தோறும் ஒவ்வொரு நாளும், நாடினா அவங்கள போய் தேடினா நாடினா இப்போ அணுகி அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்கள போய் அணுகி முறை செய்யா மன்னன், அவங்களுக்கு வேண்டியது செய்யாத மன்னன். இப்போ மக்களை ஒவ்வொரு நாளும்னா அப்பப்போ மக்களை சந்திச்சு அவங்களுக்கு தேவையானதை செய்யாத மன்னன் நாள்தோறும் நாடு கெடும்னா நாள் போக போக அவனோட நாடே அவனை விட்டு போயிடும் அப்படின்றதான் சொல்றாங்க. இப்போ எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறாருன்னா அவர் மக்களுக்கு தேவையானதை கேட்டு செய்யலைன்னா அவரோட அடுத்த எலெக்ஷன்ல அவர் ஜெயிக்க மாட்டார். அதுதான் அந்த மாரி தான். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன், அப்பப்போ மக்களை சந்திச்சு அவங்களுக்கு தேவையானதை செய்யாத மன்னவன் நாள்தோறும் நாடு கெடுனா நாள் போக போக அவனோட பதவியும் பறி போயிடும்ன்ற மாரி தான். தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடுவான். அதான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா இரக்கம். அந்த இரக்கத்தை பற்றி சொல்றதான் இந்த திருக்குறள் எல்லாம். இப்போ பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல். பண்ணுன்றது இசை. பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல்னா பாடல். பாருங்க, இசை பாடல். இயைபுன்னா அது கூட சேர்ந்தது. இப்போ பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல்னா ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க, இசை அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இசையும் பாட்டும் பொருந்தாம ரெண்டும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா அந்த பாட்டே நல்லா இருக்காது. இப்போ ஒரு பாட்டுன்னா அதுக்கு தகுந்த இசையாக இருக்கணும். அந்த மாதிரி அதாங்க சொல்லிக்கிறாங்க. பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல்னா ஒரு பாட்டுக்கு தகுந்த மியூசிக் இல்லைன்னா அந்த பாட்டு நல்லா இருக்காது. அதே போலதான் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்ணுனா, கண்ணோட்டம்னா இரக்கம். இரக்கம் இல்லாத கண்ணு, அதனால எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாட்டோடு பொருந்தல ஒரு இசை அப்படின்னா அந்த பாட்டு நல்லா இருக்காது, அதனால யூஸ் இல்லை. அது மாதிரியே கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்ணுனா இரக்கம் இருக்கிறது தான் கண்ணுக்கு அழகு. அப்படி ஒரு இரக்கமே மனுஷங்கிட்ட இல்லைன்னா அந்த கண் இருந்தே யூஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இது எப்படி இந்த ரெண்டுத்துக்கும் இது பண்ணியிருக்காங்க பாருங்களா. அங்கே பாருங்க, பண் எண்ணாம் பாடகம்னா பாட்டோடு பொருந்தாத இசையால எந்த பயனும் இல்லை. அது போலதான் இரக்கம் இல்லாத கண்ணாலையும் எந்த பயனும் இல்லை. இதுல போலன்றது வெளிப்படையா வரல, ஆனா பொருள்ல இருக்கு. அதுக்கான பொருள் போலன்ற வார்த்தை இருக்கு. ஆனா திருக்குறள்ல போல போன்ற எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை. இந்த இடத்துல போல போன்றன்ற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. ஆனா பொருள்ல அதுதானே மீனிங்கு. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன், அது போலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன். அதை சொல்லி அதுக்கு உண்மையா இன்னொன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா போலன்ற உருவு வந்து வெளிப்படையா வரல. வெளிப்படையா வரலன்னா அது எடுத்துக்காட்டு உமையணி. அதே வெளிப்படையா வந்துச்சுன்னா அது ஓமையணின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட், கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. அதாவது கருமம் சிதையாமல்னா இப்போ ஒரு நீதிபதி இருக்காருன்னு வச்சுங்க, அவர் நடுநிலையா வந்து நீதி வழங்கணும். அதே போலதான் நடுநிலை கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இந்த உலகமே உரிமை உடையதாம். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகுன்னா, கருமம் சிதையாமல் நடுநிலை கடமை தவறாம கண்ணோட வல்லார்க்கு, கண்ணுன்னா இறக்கணும் பார்த்தோம், இறக்கம் காட்டுறவங்களுக்கு உரிமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னா இந்த உலகமே அவங்களுக்கு உரிமையானதான் அப்படின்னு சொல்றாங்க. நடுநிலை கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும். இதுல எப்படி கேட்கலாம், யாருக்கு இந்த உலகமே உரிமை உடையதா வள்ளுவர் சொல்றாருன்னா, நடுநிலைமை கடமை தவறாம இரக்கம் காட்டுறவங்களுக்கு தான் இந்த உலகமே உரிமை உடையது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்.
பெயக்கண்டும்னா பெயக்கண்டும் நஞ்சுண்டமையவர்னா பொருள் பார்க்கலாம். விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள். அதான் அங்க பாரு. நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அதுக்கான அர்த்தம் தான் விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள். பிறர் தமக்கு நன்மை கருதி விஷத்தை கொடுத்தா கூட அதை சாப்பிடுவாங்களாம். இப்போ இந்த 7ஆம் அறிவு படத்துல பாத்தீங்கல்ல, அதுல சீனாவுல இருந்து சூர்யா போகும்போது சீனாவுல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சீனாவுக்கு போயிருப்பார்ல, அங்க அவங்க மண்ணிலே புதைக்கணுன்றதுக்காக விஷத்தை கொடுப்பாங்க. ஆனா அவர் சாப்பிட்டுருவாரு. அது விஷம் இருக்குன்னு தெரிஞ்சுமே அவர் சாப்பிடுவார்ல. அதுதான் ஒரு நல்ல இயல்பு, நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அதாவது ஒரு விரும்பத்தகுந்த இரக்க இயல்பு இருக்கிறவங்க பிறர் தமக்கு நன்மையை கருதி அவங்களுக்கான நன்மையை கருதி விஷத்தை கொடுத்தாலுமே அவங்களுக்காக சாப்பிட்டுருவாங்க. அதுதான் பேக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்கலாம். இது எல்லாமே இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதுனால யூஸ் ஆகும். ஆள்வினை உடைமைன்னா ஒரு முயற்சியை பற்றி வரும் பாருங்க. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும். பெருமை முயற்சி தரும். இப்போ அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும்னா அசாவாமைனா சோம்பல் இல்லாம இருக்கணும். இப்போ ஒரு செயல் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், என்னால அது முடியாது அப்படின்னு நினைச்சு நம்மள நாமளே சோர்வு அடையாம இருந்து அந்த செயலை நம்ம முயற்சி செஞ்சு முடிச்சோம்னா அது நமக்கு வெற்றியை பெற்று தரும். அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும்னா அருமை உடைத்தென்று அது என்னால முடியாதுன்னு சொல்லி அசாவாமை வேண்டும்னா அதுக்காக நான் முயற்சி பண்ணாம சோம்பேறித்தனமா இல்லாம அதுக்கான முயற்சி நான் கொடுத்தேன்னா பெருமை முயற்சி தரும், அதுக்கான வெற்றி எனக்கு கிடைக்கும். அதுதாங்க சொல்லியிருக்காங்க. நேற்று தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்று வேளாண்மை என்னும் செருக்கு. இதுல தாளாண்மை அப்படின்னா விடாமுயற்சி, இதே வேளாண்மை அப்படின்னா பிறருக்கு உதவுறது. தாளாண்மைன்னா விடாமுயற்சி, வேளாண்மைன்னா பிறருக்கு உதவுது. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றேன்னா தாளாண்மைனா விடாமுயற்சி என்ற தலைமை பண்பு இருக்கிறவங்க கிட்டதான் வேளாண்மை என்னும் செருக்குன்னா வேளாண்மைனா பிறருக்கு உதவுதல்னு சொன்னோம். பிறருக்கு உதவுற ஒரு நல்ல பண்பு அவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றேன்னா யாரெல்லாம் விடாமுயற்சியோட இருக்காங்களோ அவங்க கிட்டதான் பிறருக்கு உதவவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதான் திருக்குறள். இதுல எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? யாரால பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலை அடைய முடியும் என்று வள்ளுவர் கூறுகிறான்னு கேட்டா விடாமுயற்சிக்கிறவங்களாலதான் அதை செய்ய முடியும், பிறருக்கு உதவ முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் இது நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுந்துவிடும். நீ முயற்சி செஞ்சா உன்னோட செல்வம் பெருகும், நீ முயற்சி செய்யலைன்னா உனக்கு வறுமை தான் வந்து சேரும். அதுதான் அந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பொறி இன்மை யாருக்கும் பழி அன்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி அப்படின்னா பொறி இன்மை யாருக்கும் பழி அன்று அப்படின்னா உன்னோட உடம்புல 5 புலன்கள்ல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அது உனக்கு பழி இல்லை. அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழினா நீ தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சிக்காம இருந்தாதான் அது உனக்கு இழிவு அப்படின்னு சொல்றாங்க. அதுதாங்க பாருங்க. 5 ஏதேனும் குறை இருப்பினும் அது இழிவன்று. உடல் ஊனமா இருந்தாலுமே அது உனக்கு ஒரு குறை இல்லை. ஆனா நீ தெரிஞ்சிக்க வேண்டியதை அறிய வேண்டியதை அறிந்து அதுக்கான முயற்சி செய்யாம இருந்தாதான் அது உனக்கு குறை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர். அது ஊழையும்னா ஒரு துன்பம், உப்பக்கம்னா முதுகு பக்கம் காண்பர். அதாவது உழைவின்றி தாழாது உணற்றுபவர்னா உழைவின்றின்னா ஒரு ரெஸ்டே இல்லாம, உழைவின்றனா ரெஸ்ட் இல்லாம விடாமுயற்சியோட தாழாது உணற்றுபவர்னா நான் இப்போ ஒரு செயல் செய்யறேன், எனக்கு ரெஸ்டே இல்லாம அதை நான் செஞ்சு முடிக்கணும், அதுக்காக என்னோட உழைப்பை நான் போட்டேன்னா நான் செய்யும் போது எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டம் என்னை பார்த்து பயந்து ஓடும். அதுதான் ஊழையும் உப்பக்கம் காண்பர்னா நான் ஒரு செயல் செய்யறேன்ட்டு முயற்சி எடுத்து அதுக்கான டார்கெட் வச்சு நான் போயிட்டு இருக்கேன்னா எனக்கு எதிராக வர துன்பமும் என்னை பார்த்து பயந்து ஓடுமா. அதுதான் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர்னா சோர்விலாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன் வினையையும் தோற்கடித்து வெற்றி அடைவர். நெக்ஸ்ட் நன்றியில் செல்வம். நன்றியில் செல்வம்னா நன்றி இல்லாத செல்வம். இப்போ ஒரு செல்வம் இருந்து அதனால எந்த யூஸுமே இல்லை, அதுதான் நன்றியில் செல்வம். கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். கொடுப்பதும்னா பிறருக்கு கொடுக்காமலும், துய்ப்பதும்னா தானும் அனுபவிக்காமலும், இல்லாருக்கு அப்படி இருக்கிறவங்க அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். அவங்களுக்கு கோடி கோடியா அவங்கள்ட்ட செல்வம் இருந்தாலுமே அதனால எந்த யூஸும் இல்லையா.
கொடுப்பதுன்னா, நான் இப்ப என்கிட்ட செல்வம் இருக்கு. அத நான் இன்னொருத்தவங்களுக்கு குடுத்து உதவலனாலும், அத நானும் அனுபவிக்காம வச்சிருந்து அதனால என்ன யூஸு? நீங்க எத்தன கோடி வச்சிருந்தாலுமே அதனால யூஸ் இல்ல. அதுதாங்க பிறர்க்கு கொடுக்காமலும், கொடுப்பதுவும், பிறர்க்கு கொடுக்காமலும், துய்ப்பதுவும், தானும் அனுபவிக்காமலும், இல்லார்க்கு அப்படி இருப்பவங்களுக்கு அடுக்கிய கோடி, அடுக்கடுக்கா பல கோடி உண்டாயினுமில்னா வச்சிருந்தாலுமே அதனால யூஸ் இல்ல. அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. நச்சப்படாதவன்னா, இப்போ என்கிட்ட செல்வம் நெறைய இருக்கு. காசு நெறைய இருக்கு. ஆனா நான் யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டேன். அப்டின்னா என்ன யாருக்குமே பிடிக்காது. அந்த மாரி ஒரு பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாத, நச்சப்படாதவன்னா விரும்பப்படாதவன் வச்சிருக்கவன் செல்வம், நடுவூர்ல நச்சு மரம் நச்சுன்னா விஷம். இப்ப நடுவூர்ல ஒரு விஷம் பழம் ஒண்ணு பழுத்திருக்குன்னா, அத யாருமே சாப்பிட மாட்டாங்க. அது எவ்வளோதான் பழுத்திருந்தாலுமே யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதுதான் யாருக்குமே கொடுத்து உதவாதவன் ஒருத்தவங்க வச்சுக்கிற செல்வம், நடுவூர்ல இருந்தாலுமே அதன் செல்வம் எதுக்கு ஈக்குவல்னா, ஊருக்கு நடுவுல ஒரு நச்சு மரம்னா பழம் பழுத்து தொங்குறதுக்கு ஈக்குவல். ஏன்னா, அத யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதே மாரி அவன் வச்சுக்கிற செல்வமும் யாருக்குமே பயன்படாது. இதுல வந்துக்கிற அணி உவமை அணி. இது ஏன் உவமை அணின்னா, அந்த இடத்துல போல, போன்றன்னு சொன்னோம். பாருங்க தற்றுன்னு வருது பாருங்க. ஊம உருபும் கொஞ்சம் நெறைய இருக்கு. போல, புரைய, ஒப்ப, உறழ, மான அந்த மாரி நெறைய இருக்கு. அதுல அற்றுன்றதும் ஒரு ஓம உருபு. இதுல அற்று என்ற ஓம உருபு வெளிப்படையா வந்திருக்கா? அது ஓமை அணி. அதே மாரி நம்ம பொருளும் தெரியும். இப்போ ஒருத்தவங்க விரும்பாதவன் ஒருத்தன் வச்சுக்கிற செல்வம், நடுவுல நச்சு மரம் பழுத்தது மாறி, அத சொல்லி அது போல தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதுதான் ஓமையா சொல்லியிருக்காங்கல்ல. அதுதான் ஓமை அணி. அதே மாரி ஓமை அணியில ஓம உருபு வெளிப்படையா வரும். இதுல தட்டு என்ற ஓம உருபு வெளிப்படையா வந்திருக்கு. அதனால இது ஓமை அணி. இதுக்கு முன்னாடி வேற எங்க ஓமை அணி பார்த்தோம் நம்ப? வேறுங்க ஒரு நிமிஷம். இந்த வேலோடு நின்றான் இடிவென்றது போலும். இந்த போலும் என்ற ஓம உருபு வெளிப்படையா வந்துச்சு. அதனால இது ஓமை அணி. இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே போல நச்சப்படாத செல்லும் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. இந்த அற்றுன்றது வெளிப்படையா வந்ததுக்கு இது ஓமை அணி. இன்னொன்னுல இதே மாரி ஓமையா தான் வரும். ஆனா ஓம உருபு அதுல இடம் பெற்றிருக்காது. அத நம்ம எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு சொன்னோம். இது எங்க இருக்கு? பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றில் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்ணா பாடலோடு பொருந்தாத இசையால எந்த யூஸுமே இல்லை. அது மாதிரிதான் இரக்கம் இல்லாத கண்ணாலையும் எந்த யூஸும் இல்லை. இது அது போலதான் இதுன்னு வருது. ஆனா அந்த திருக்குறள்ல எங்கேயுமே போல, தற்று, அற்று எந்த ஒரு வார்த்தையுமே வராம அந்த ஓமையா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இது எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓகே, நம்ம திருக்குறள் பார்த்தோம். நெக்ஸ்ட் 4வது இயல்ல இருக்கிற இலக்கணம் பார்க்கலாம்.